ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அசோகா அல்வா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அசோகா அல்வா செய்கிறதுக்கு இங்கே வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பெரிய பவுலில் மாற்றிட்டு இதை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு கூட எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா 3 டைம் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றி வேக வச்சுருக்கோங்க. குக்கரில் மாற்றிட்டு இந்த பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து எந்த அளவு கப்பில் நீங்கள் வந்து பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1:3 ரேஷியோ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2-3 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு நல்லா ப்ரெஷர் எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. தண்ணி வந்து ரொம்பவும் அதிகமாக வைக்கக்கூடாது, கரெக்டாக இந்த அளவு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா குழைய பூவாட்டம் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கையில் எடுத்து மசிச்சாலே நல்லா மசியணும். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து வாயில் கடிப்படாமல் அல்வா வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதை அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே வந்து அல்வா செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நான்ஸ்டிக் இருந்தால் நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் கூட செய்யலாம். அப்போ நமக்கு இன்னும் நல்லா ஒட்டாத ஈஸியாக வரும். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்து அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா காந்திடாமல் அந்த பச்சை வாசனை போகிற வரையும் அந்த நெய்லேயே நம்ம கோதுமை மாவை வறுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா அந்த கோதுமை மாவு வந்து கரிஞ்சிடும். நமக்கு அந்த கோதுமை மாவு பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அந்த பருப்பை மட்டும்தான் அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது நல்லா ஃபைனாக இருக்கும். அல்வா சாப்பிடும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கணும். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 3 to 4 மினிட்ஸில் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை வந்து 2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைல்டாக டேஸ்ட் ஸ்வீட் இருந்தால் போதும் அப்படின்னா 1.5 கப் சேர்த்துக்கலாம். இல்லை நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும்னா 2 கப் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி நல்ல வாட்டரியாக வரும். சர்க்கரை வந்து கரைஞ்சி இந்த மாதிரி நல்ல லிக்யூடாக வரும். இப்போ இதை மறுபடியும் நல்லா இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கெட்டியாக வர்ற வரையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் 2 ஏலக்காவை நான் பொடிச்சு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பவுடர் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏலக்காவை தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இங்கே கேசரி கலர் ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறேன். கலர் வந்து சேர்க்காமலாம் நீங்களே அந்த நேச்சுரல் கலர்லேயே அந்த எல்லோ கலரில் கூட செய்யலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கலர் சேர்த்தும் செஞ்சுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அந்த கப் அளவில் 1 கப் அளவு நான் நெய் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் பாதிக்கு பாதி நெய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு நல்லா அல்வா பதத்துக்கு வர்ற வரையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது. அப்பப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இதை வந்து ஒரு 4-5 டைமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் அந்த நெய் எல்லாம் அப்சர்வ் ஆனதும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அல்வா வந்து நல்லா ஒட்டாத நமக்கு கன்சிஸ்டன்சி வரும். இதுவே நான்ஸ்டிக்காக இருந்தால் நமக்கு இன்னும் நல்லா அந்த கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வழுக்கிட்டு வரும். நான்ஸ்டிக்கில் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அல்வா வந்து நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா பரட்டும் போது ஒட்டாத அவ்வளோ சூப்பராக வழுக்கிட்டு வரணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம முந்திரி இதெல்லாமே தாளித்து கொடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் வந்து நெய்யில் வந்து முந்திரி போட்டு தாளிச்சிக்கலாம். நெய் மட்டும்தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. நெய்யோடு நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை நெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், இதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா செவற அளவுக்கு வறுத்துக்கோங்க. முந்திரி லைட்டாக செவந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்ச அல்வாவில் இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து நல்ல ஸ்லோவில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடியில் வந்து கெட்டி படிச்சிடும், நமக்கு காந்த ஆரம்பிச்சிடும். ஸோ இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வானலில் ஒட்டாத அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் கூட ஸ்டோர் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த அசோகா அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.